அருளின் காலத்தில் வாழும் அன்பார்ந்த இறை சமூகமே, தவக்காலம் என்பது இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கும் அருளின் காலம் என்கிறார் நமது மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசுவின் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறைவனோடும் நம்மோடும் அடுத்தவரோடும் நமது உறவை சீர்படுத்திக் கொள்ள ஜபத்தில் நிலைத்து இறை வல்லமையை தேடுகின்ற காலம். இக்காலத்தின் முதல் ஞாயிறாம் இன்று நமக்கு திரு அவை கொடுக்கப்பட்ட வாசகங்கள் பயிற்சி எழுச்சிக்காகவே. பயிற்சிக்கு பின் வெற்றி உண்டு என்பார் சாக்ரட்டிஸ். நெல் கிருஷ்ணமூர்த்தி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சாதாரண விவசாயி விவசாயத்தில் மாற்றம் கொண்டு வர பயிற்சி எடுக்கின்றார். கைக்குத்தல் முறையை கண்டுபிடித்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்ற பட்டம் பெறுகின்றார். கழுகு தான் பெற்றெடுத்த குட்டிகளை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு சிறிது தூரத்தில், அதாவது தன் பார்வைப்படும் தூரத்தில் விட்டுவிட்டு வந்து விடுமாம். குட்டிகள் தானாகவே தன் இல்லடத்தை நாடி பறந்து வர பயிற்சி கொடுக்குமாம். பயிற்சி வாழ்க்கையின் எழுச்சிக்காகவே. எனவேதான் இன்றைய மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 இயேசுவின் பணிவாழ்விற்கான பயிற்சி சற்று வித்தியாசமானதாகவே இருக்கிறது. பணிவாழ்வின் பயிற்சியாக 40 நாட்கள் சோதனைக்கு தம்மை உட்படுத்திக் கொண்டது ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட நிகழ்வு. ஏனென்றால் பணிவாழ்வில் எதிரிகளின் சூழ்ச்சிகளை சந்திக்க வேண்டும். எனவே இதற்கான பயிற்சியே இச்சோதனை காலம். ஆனால் கடவுளின் ஆட்சியை நிலைநாட்ட வந்த இயேசு முதலில் தீமையின் ஆதிக்கத்தை அழிக்க வேண்டும். போராட்டமாகவே இருக்கப் போகின்ற பணிவாழ்விற்கு ஓர் ஒத்திகைதான் இந்த சோதனை. அதனால்தான் விவிலிய ஆசான்கள் கூறுவார்கள், இயேசுவின் சோதனை பயிற்சி அவரின் பணிவாழ்வுக்கு முன்னோடி என்றால், இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அனுபவித்த பயிற்சி சோதனை இயேசுவின் சோதனைக்கு முன்னோட்டமே. உணவுக்கான சோதனையை சாத்தான் பயிற்சியாக இயேசுவுக்கு கொடுத்ததை பார்க்கின்ற போது, இயேசு தெய்வீக நிலையை பயன்படுத்தி பசியை அகற்றி வயிறார உண்டு வாழ வேண்டும் என்பதே. ஆனால் இயேசு வயிற்றை நிரப்பும் உணவை விட வாழ்வை துளங்க வைக்கும் இறை வார்த்தையை சிறந்தது என்று சுட்டி காட்டுகிறார். எதற்காக இந்த சோதனை என்றால், தம் மீட்பு பணியில் அன்றைய பாலஸ்தீன சூழலில் பசியுடன் வாழ்ந்த மக்களுக்கு பாதுகாவலாக விளங்க வேண்டியவர் இயேசு. இரண்டாவதாக, பதவிக்கான சோதனையை சாத்தான் பயிற்சியாக கொடுத்ததை பார்க்கும்போது இயேசுவுக்கு தற்பெருமை தரக்கூடியது. இயேசு இறைமகன் என்கிற உயர்நிலைக்கு சவாலாக அமைகிறது. இயேசு இறை வார்த்தையால் அடிக்கிறார். எதற்காக என்றால், சுய விளம்பரங்களை விரும்பி சமூகத்தில் நடமாடிக்கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள் போன்றவர்களின் கொட்டத்தை அடக்கி எளிய மக்களின் அரணாக திகழ இயேசு விரும்பினார். ஆனால் சாத்தான் பதவி கொடுத்து இயேசுவை வலையில் விழச் செய்கின்றது. மூன்றாவதாக, தன்னுடைய ஆதிக்கத்தை இயேசு ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் தருவதாக கூறி பொருளாசையை தூண்டுகிறது. இயேசு அகன்று போய் என்று எளிமையாக கூறிவிடுகிறார். காரணம், செல்வ செருக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்த பல சீமான்களை எதிர்த்து ஏழ்மையில் மூழ்கியிருந்த பெருவாரியான மக்களின் நம்பிக்கை ஒளியாக வந்தவர். அவர் பேராசை கொள்ளவில்லை. இத்தகைய சோதனை பயிற்சிதான் அவரை இறைமகனாக எழுச்சி பெற செய்தது. நமது வாழ்வில் சோதனையை எப்படி பார்க்கிறோம்? பயிற்சியாகவா அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட நாற்றாகவா? சிந்திப்போம். வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை வெற்றி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. நம் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சோதனைகளில் துணை நிற்பது எது? நம் திறமையா, புத்தி கூர்மையா, அல்லது கடவுளின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையா? தீய ஆவிகள் ஒருபோதும் இறை வல்லமையை வென்றுவிட முடியாது. ஆகவே மனிதர்களின் தோல்விகள் தீய சக்திகளுக்கு வெற்றியாக மாறுகின்றது. எனவே அன்பு சகோதரிகளே, இத்தவக்காலத்தில் நம் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை வெல்ல இன்னும் அதிகமாக இறை நம்பிக்கையில் வளர்வோம், இறையாசிர் பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.